நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாக கடவது. புதிய மாதத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். புதிய மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய சிறப்புமிகு நாளிலே ஆண்டவர் நம்மை அந்தோணியாருடைய அருள் பொழிகிற ஆசீர்வாதம் மிகுந்த பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். அந்தோணியா தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் முழந்தாள் படியிட்டு ஜெபித்த இடம் நற்கனை பேழைக்கு முன்பாக. அந்தோணியாவுடைய வாழ்க்கையிலே அதிகமான ஆற்றலும் சக்தியும் அவர் பெற்றுக்கொண்டது இந்த நற்கனை வழியாக. தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எதிர்ப்புகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த அனைத்து விதமான சவால்கள் மத்தியில் நம்பிக்கையும் ஆறுதலையும் துணையும் பெற்றுக்கொண்டது இந்த நற்கனையின் வழியாக. தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையிலும் அந்தோணியார் இந்த நற்கனை ஆண்டவரை அவர் இறுக்கமாய் பிடித்து கொண்டார். அந்தோணியாவுடைய பக்தர்களாக இருக்கிற நாமும் கூட இந்த நாளிலே அந்தோணியாவுடைய வழியிலே பாதையிலே செல்லக்கூடிய நாமும் கூட இன்று அவருடைய ஆலயத்துக்கு வந்து நற்கனை ஆராதனையிலே பங்கேற்க வந்திருக்கிறோம். அந்தோணியாரை மிக அற்புதமாய் வழி நடத்திய அதே நற்கனை ஆண்டவர் ஏதோ அவருடைய பேழைக்கு முன்பாக பிரசனத்திலே இருக்கிற நம்மையும் வழி நடத்துவார். இன்றைக்கு பல்வேறு துன்பத்தோடு துயரங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு வந்திருக்கிற நாம் எல்லாருடைய கூக்குரலை இந்த தேவன் கேட்பதற்காய் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த தேவனை உற்று பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக வந்திருக்கிறார் என்று நமக்கு சுகம் கொடுக்க, ஆறுதல் கொடுக்க, நமக்கு அன்பை கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த, செழுமையாக்க, காய்ந்து போயிருக்கிற பாலைவனமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை வளமை கூட்ட இந்த தேவன் வந்திருக்கிறார். யாரெல்லாம் துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு கவலையோடு கஷ்டங்களோடு மன போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு துயரங்களோடு வந்திருக்கிறீர்களோ இந்த தேவனிடம் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, என்னுடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறேன். உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். உன் மீது நான் நம்பிக்கை வைத்து நான் வந்திருக்கிறேன்.
இன்றும் உடைய நற்கனை ஆராதனையில் இந்த நற்கனை ஆராதனையில் நான் பங்கெடுத்தால் என்னுடைய துன்பங்கள் நீங்கும், துயரங்கள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். என்னை ஆசீர்வதியும், உம்முடைய ஆசீர்வாதத்தை என் மீது பொழியும், உம்முடைய கிருபை என் மீது பொழியும், உம்முடைய வல்லமையை என் மீது பொழியும், உம்முடைய நன்மைத்தனங்களை என் மீது பொழியும், உம்முடைய அளவில்லாத இரக்கம் என் மீது பொழியட்டும், உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதம் என் மீது பொழியட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் கணவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் மனைவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். சற்று நேரம் மௌனமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். சில பேருக்கு வார்த்தையே வரல, அப்படியே வாயை மூடிட்டு இருக்கோம். இயேசுடைய பேரை சொல்லி அவர் நல்லவர் என்று சொல்வதற்கு நமக்கு வார்த்தை வரல. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதற்கு நமக்கு வார்த்தை வரல. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர். praise the Lord, Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. praise the Lord. பிரியமானவர்களே, நற்கருணை ஆராதனுடைய முதல் பகுதியாக இந்த தேவன், இந்த கடவுள், இந்த ஆண்டவர் இயேசு, நம்முடைய தகப்பன் நம்ம எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார், அதில் மிக குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளில், நம்முடைய வாழ்க்கையினுடைய துயரமான துன்பமான சூழ்நிலையில், யாருமே நம்மை கண்டுகொள்ளாத நிலையில், எல்லாமே நம்மை விட்டு ஓடி போன நிலையில், நிர்கதியாய் அனாதையாய் யாருமற்ற சூழலில் இந்த தேவன் நம்மோடு நம்முடைய அருகாமையிலே எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதனுடைய நற்செய்தி இறை வார்த்தையினுடைய ஒளியில் நாம் காண இருக்கிறோம். ஒரு 3 பகுதிகளை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். எப்படி இந்த ஆண்டவர் நிர்கதியாய் நின்ற மக்கள் அருகாமையிலே இந்த கடவுள் இருந்திருக்கிறார். முதல் பகுதியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம், சாராள் 2 பேரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். செல்வம் இருக்கிறது, வளமை வாழ்வில் இருக்கிறது, அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தன. ஆனால் ஒரு கிருபை மட்டும் அவர்களுக்கு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் மட்டும் அவங்களுக்கு இல்லை. என்ன ஆசீர்வாதம்? குழந்தை செல்வம். பிரியமானவர்களே, குழந்தை இல்லை என்கின்ற இந்த வேதனை, குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற இந்த கஷ்டம் குழந்தை கிடைத்தவர்களுக்கு புரியாது. குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு இந்த துன்பம் புரியாது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தான் இதனுடைய வேதனை புரியும். பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கென ஒரு வாரிசு, எனக்கென ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று துன்பப்படுகிற, கஷ்டப்படுகிற நிறைய பேரை நாம் சந்தித்திருக்கிறோம். சாராளுக்கும் அந்த வேதனை இருந்தது,
ஆபிரகாமுக்கு அந்த வேதனை இருந்தது. அவருக்கு நிறைய சொத்துக்களை ஆண்டவர் கொடுத்தார், நிறைய கால்நடைகளை ஆண்டவர் கொடுத்தார். லோத்து கிட்ட சொல்றாரு, உனக்கும் எனக்கும் உங்களுடைய பணியாளருக்கும் என் பணியாளருக்கும் சண்டை, ஏன்னா நமக்கு நிறைய சொத்து சேர்ந்துடுச்சு. அதனால லோத்து, நீ உன்னுடைய ஆட்களையெல்லாம் கூட்டிட்டு உன்னுடைய கால்நடைகளையெல்லாம் கூட்டிட்டு நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு எதிர்பக்கமாக நான் என் கால்நடைகளெல்லாம் கூட்டிட்டு என் பணியாளர்களெல்லாம் கூட்டிட்டு நான் போறேன். அந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சு ஆபிரகாம். ஆனால் மனசில் ஒரு கஷ்டம், குழந்தை செல்வம் இல்லை. சாராள் தன்னுடைய கணவனை பணிப்பெண்ணுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அது நமக்கு ஒரு பாவமாக நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கணவனை இன்னொரு பெண்ணுக்கு கொடுப்பது பாவம். ஆனால் யூத சமூகத்திலே அப்படி அல்ல. யூத சமூகத்திலே குழந்தை இல்லாமல் இருப்பது தான் சாபம், வாரிசு இல்லாமல் இருப்பது தான் சாபம். வாரிசு இல்லாமல் இருப்பது கடவுளுடைய மாபெரும் தண்டனை. வாரிசு இல்லாமல் இறந்து போவது அந்த வாழ்க்கைக்கு பயன் இல்லாத ஒன்று, வாழ்ந்ததுக்கு அர்த்தம் கிடையாது. எனவே சாராள் தன்னுடைய பணி பெண்ணை கொடுக்கிறாள், தன்னுடைய கணவனுக்கு இழுக்கு வரக்கூடாது. இங்கெல்லாம் குழந்தை இல்லை என்றால் இழுக்கு யாருக்கு? நம்ம காலத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அதனுடைய இழுக்கு யாருக்கு? ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணை தான் வசைப்பாடுகிறார்கள், ஆணை விட்டு விடுகிறார்கள். யூத சமூகத்திலே குழந்தை இல்லை என்றால் யாருக்கு அவமானம்? ஆணுக்கு, பெண்ணுக்கு அல்ல. ஆக ஆபிரகாம் அவமானம் அடையக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை சாராள் கொடுக்கிறார். ஆகார் ஒரு மனைவியாய் ஆபிரகாமோடு வாழ்கிறாள். குழந்தை செல்வம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சாராளுக்கும் சந்தோஷம், ஆபிரகாமுக்கும் சந்தோஷம், ஆகாருக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. இப்போது ஆகார் பணிப்பெண் சாராளை இழிவாக பார்க்கிறாள். உனக்கு குழந்தை இல்லை, ஆனால் நான் குழந்தை பெற்றிருக்கிறேன். ஆக சாராள் அவமானம் அடைகிறாள், இன்னல் படுகிறாள், தன்னுடைய கணவனிடம் புலம்புகிறாள். இந்த ஆகாரை, இந்த பணிப்பெண்ணை வீட்டிலிருந்து துரத்த வேண்டும். அப்படியாக ஆகார் சாராள் என்கின்ற அந்த மனைவியால் துரத்தப்படுகிறார். ஆகார் பாலைவனத்துக்கு போறாங்க. தன்னுடைய பச்சிளம் குழந்தையோடு வீட்டை விட்டு துரத்தப்பட்டாள். யாரும் இல்லாமல் அகதியாய் அனாதையாய் ஆகார் தன்னுடைய குழந்தையோடு பாலைவனத்துக்கு போகிறாள். அந்த கடுமையான வெயிலை குழந்தையை போட்டு அழுகிறாள். நிற்கதியாய் நிற்கிறார் ஆகார். கடவுள் அவளை அப்படியே விட்டுவிடலை. தன்னுடைய வானதூதரை அனுப்புகிறார். அனுப்பி அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். அவர்களை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுகிறார். வானதூதர் வழியாக ஆண்டவர் ஆகார் பக்கம் இருந்தார். எனவே ஆகார் சொல்வார், என்னை கண்ட தேவனை நான் போற்றுகிறேன். திக்கற்றவர்களுக்கு அருகில் இருக்கிறார் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, ஆகார் திக்கற்ற நிலையில் இருந்தபோது கடவுள் அவளுக்கு உடன் இருந்தார். யோசேப்பு என்கின்ற இன்னொரு மனிதர். யோசேப்பு யாருடைய பையன்? மகன். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபினுடைய மகன். யோசேப்புக்கு நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். யோசேப்பு நிறைய தன்னுடைய தந்தையினுடைய அன்பை பெற்றிருந்தார். யாக்கோபுக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை பார்த்த அவருடைய சகோதரர்கள் இந்த யோசேப்பு கொலை செய்யணும், முதல்ல கொலை செய்ய விரும்பினாங்க. அதுக்கடுத்து எகிப்துக்கு போன வியாபாரிகளிடம் யோசேப்பை விற்று விட்டாங்க. சொந்த அண்ணன்கள் தம்பியை வித்துட்டாங்க, கொலை செய்ய முயற்சித்தாங்க. யோசேப்பு அனாதையாக வேறு ஊருக்கு போகிறார், வேறு நாட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார். சில காலம் சிறைச்சாலையில் அவர் தள்ளப்படுகிறார். அவருடைய மனசு பாருங்க, சொந்த அண்ணனுங்க, கூட பிறந்த அண்ணனுங்க, உடன் பிறந்தவங்க என்னை கொலை பார்த்தாங்க, என்னை அகதியாக விட்டுட்டாங்க, அனாதையாக வித்துட்டாங்க. நிற்கதியாக யோசிப்பு நிற்கிற போது
ஆண்டவர் அவனை மிகப்பெரிய இடத்துக்கு மாற்றுகிறார். அந்த எகிப்து நாட்டுடைய மன்னனுடைய மிகப்பெரிய இடத்துல அவரை வைக்கிறார். திக்கற்றவருடைய நிலையிலே ஆண்டவர் அருகாமையில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யோசேப்பு திக்கற்ற நிலையில் இருந்தபோது ஆண்டவர் அவருடைய அருகாமையில் இருந்தார். கடைசியாக நான் பார்க்கிறேன் தாவீது கோலியாத்தை சாகடிக்கிறான். சவுலுக்கு வந்த பெரிய பிரச்சனையிலிருந்து சவுலை தாவீது காப்பாற்றுகிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொலை பண்ணணும். எனக்கு வந்த புகழ் பெருமையெல்லாம் தாவீதுக்கு போயிடுச்சு, அவனுக்கு கொலை பண்ணணும். இப்போது தாவீது வீட்டை விட்டு ஓடுகிறார், நாட்டை விட்டு ஓடுகிறார், உயிருக்கு பயந்து ஓடுகிறார், உயிரை கையில் பிடிச்சு ஒளிந்து கொள்கிறார். சவுலுக்கு பயப்படுகிறார். சாவு எப்போ வருமோ என்று சொல்லி அவர் அனாதையாக நிர்கதியாய் நிற்கிறார், திக்கற்றவராக நின்றார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தாவீதை மிகப்பெரிய மன்னனாக மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையில அந்தோனியாவுடைய இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற பல பேர் நம்முடைய வாழ்க்கையில திக்கற்றவர்களாய் நாம் நிற்கக்கூடும். என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் என்னை திக்கற்றவர்களாக நிர்கதியாய் என்னை கைவிட்ட நிலையில என்னை அன்பு செய்ய, என்னை புரிந்து கொள்ள, எனக்கு உதவி செய்ய, எனக்கு கரம் நீட்ட, என்னோடு இருக்க, என் துன்பத்திலே, கஷ்டத்திலே, கவலையிலே, பிரச்சனையிலே என்னோடு இருக்க எனக்கு யாருமே இல்லையே, நான் நிர்கதியாய் நிற்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை, என்னை அன்பு செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. வந்திருக்கிற சகோதரியே, இந்த தேவன் சொல்லுகிறார், திக்கற்ற நிலையிலே நான் உன்னோடு இருக்கிறேன். Praise the Lord, 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 praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவனுக்கு நானே துணையாக இருக்கிறேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 14:18 வசனத்தில், திக்கற்றவர்களாக நான் உங்களை விடமாட்டேன், நீங்க திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார், புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாக நம்மோடு இருக்க விரும்புகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதுன்னு சொல்லி நமக்கு வல்லமை கொடுக்கிறார். எழுந்து நின்று இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழி நடத்த போகிறார். நம்மோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று செபிப்போம். புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம், புதிய மாதத்துக்காக நன்றி சொல்லுவோம், இந்த முதல் செவ்வாய்க்கிழமைக்காக நன்றி சொல்லுவோம், கடந்த மாதம் முழுவதுமாக செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம், இந்த மாதம் முழுவதுமாக செய்ய போகிற நல்ல காரியங்களுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உற்சாகமாய் கடவுளை தட்டி, நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. கரங்களை உயர்த்தி, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கலாம், சில சின்ன காரியங்களை நாம் எடுத்திருக்கலாம், சின்ன முயற்சிகளை நாம் எடுத்திருக்கலாம், நம்முடைய வருமானம் சிறியதாக இருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்பு சிறியதாக இருக்கலாம், நம்முடைய வேலை சிறியதாக இருக்கலாம், நாம் தொடங்கக்கூடிய காரியங்கள் சிறியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பெரிதாக மாற்றி கொடுப்பார். ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். யோசேப்பு சிறியவனாக இருந்தான், அடிமையாக இருந்தான், ஆரம்பம் அடிமை நிலையிலே இருந்தது. ஆனால் யோசேப்பை அரச அலுவலராக மாற்றினார். தாவீது ஆடு மாடு மேய்ப்பவனாக இருந்தார், ஆனால் கடவுள் மிகப்பெரிய மன்னனாக மாற்றினார். உங்களையும் கூட ஆண்டவர் பெரிய மனிதனாக, பெரிய இடத்திலே ஆண்டவர் வைப்பவராக மாற்றுவார். பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும்
வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. மேலும் சேர்ந்து புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பல வேளைகளை நாம் வெட்கத்துக்கு உண்டாகியிருக்கலாம், அடுத்தவர்களை வெட்கப்படுத்தி வைத்திருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், நம்மை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், நாம் செய்யாத பழிகளை எல்லாம் நம் மீது சுமத்தி நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம், நாம் தலைகுனியும்படியாக நம்மை நிற்கதியாய் ஆக்கியிருக்கலாம். நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீ வீணானவன், நீ இருப்பதே வேஸ் என்று சொல்லி நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம். உன்னிடம் பணம் இல்லை, பதவி இல்லை, சொத்து இல்லை, ஒன்றுமே இல்லை, நீ தேவையில்லாதன்னு சொல்லி நம்மை அவமானத்துக்கு படுத்தியிருக்கலாம். நம்ம கண்ணீரை வரவழைத்திருக்கலாம். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை வெட்கத்துக்கு விடமாட்டேன், கண்ணீர் சிந்த விடமாட்டேன், நான் உன்னை தாங்கிக் கொள்வேன், நான் உன்னை சுமந்து கொள்வேன் சொல்லுகிறார். பாடுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், துதிப்போம், புதிய வாயிலிருந்து பாடுவோம், என்னை ஆசீர்வாதத்தை கேட்போம், புதிய இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றி சொல்கிறோம், புதிய மாதத்துக்காய் நன்றி சொல்கிறோம், உம்முடைய கிருபைக்கு நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சவால்களை நாம் சந்திக்கலாம், நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய வாழ்க்கையிலே, மனைவியினுடைய வாழ்க்கையிலே, பணி செய்யக்கூடிய இடத்துல நாம் இருக்கக்கூடிய சூழலிலே, குடும்ப சூழ்நிலை நிறைய சவால்கள், துன்பத்துக்கு மேல் துன்பம், அவமானத்துக்கு மேல் அவமானம், இழப்புக்கு மேல் இழப்புகள், சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், உடைய சவால்கள் மத்தியில நான் இருக்கிறேன், உனக்கு ஜெயம் கொடுப்பேன், உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். பாடுவோம். சவால்கள் சந்தித்திட உலகம் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, உடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம், பலனை உடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், புது கிருபை உடைய வல்லமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீ வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய கிருபையை தாரும், உடைய வல்லமை தாரும், உடைய ஆசீர்வாதத்தை தாரும். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்துடைய கடன் தொல்லைகள் எப்படி நான் அடைப்பேனோ, இந்த மாதத்தை நான் எப்படி கொண்டு போக போகிறேனோ, இந்த மாதத்தில் வரக்கூடிய சவால்களெல்லாம் நான் எப்படி சந்திக்க போகிறேனோ, இந்த மாதத்தில் அடைக்க வேண்டிய இந்த கடன் பிரச்சனை எப்படி அடைக்க போகிறேன், இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் எப்படி நான் ஃபீஸ் கட்ட போகிறேன், இந்த மாதத்தில் என்னுடைய வீட்டு வாடகை கொடுக்க வேணும் எப்படி நான் கொடுக்க போகிறேன், இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ
என்று இந்த மாதத்தை குறித்து பயந்து அச்சத்தோடு கவலையோடு வந்திருக்கிற என் மகனே மகளே, அதாவது தேவனிடம் இந்த மாதத்தை ஒப்புக்கொடுங்கள். இந்த மாதத்தில் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் இந்த தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள். மனுஷனால முடியாது, உங்களுடைய திறமையினால் முடியாது, உங்களுடைய கிருபை உங்களுடைய வல்லமையினால் முடியாது, உங்களுடைய அறிவினால் முடியாது, ஆற்றினால் முடியாது, மனிதனால் ஆகாததை இந்த தேவன் செய்வார். ஒரு நிமிடம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படியா அமையணுமோ அந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க. Praise the Lord. 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 அமரும். ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த ஆண்டினுடைய 8வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்தியிருக்கிறார். இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புது மாதத்தை பற்றி உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும், எல்லா அச்சத்தையும், எல்லா கலக்கத்தையும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கின்ற ஒரு பதட்டத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த தேவன் என்னை பார்த்து கொள்வார், இந்த மாதம் முழுவதுமாக என்னை பார்த்து கொள்வார். 7 மாதங்கள் என்னை பார்த்த கடவுள் இந்த 8வது மாதத்திலையும் என்னை பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஓகே. அப்படின்னா நம்ம பயப்படாமல் இந்த இறை வார்த்தைக்குள் போவோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அதெல்லாம் விட்டுடுங்க, அவர் பார்த்துப்பார். நாம் இறை வார்த்தைக்குள்ளே நாம் போவோம். இன்னைக்கு நாம் ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். என்ன விழா? இயேசுவனுடைய ஒரு மாற்று விழா. இன்றைக்கு 3 வாசகங்கள் நம்ம பூசையில் படிக்க போகிறோம். நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு கருத்தை இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு நாம் நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். என்ன நடக்குது? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 3 பேரை உயர்ந்த மலை மீது அழைத்து செல்லுகிறார். அந்த 3 பேருடைய பெயர்களும் அங்கே கொடுக்கப்படுகிறது. பேதுரு, யோவான், யாக்கோப் 3 பேரும் இயேசுவோடு உயர்ந்த மலைக்கு போகிறார்கள். அங்கே இயேசு ஒரு மாற்றம் அடைகிறார். அவருடைய ஆடைகள் மாறுகின்றன, அவருடைய முகம் மாறுகிறது. அங்கே அவர் ஒரு மாற்றம் அடைகிற போது அங்கே இருந்த 3 சீடர்கள் அந்த காட்சியை காண்கிறார்கள். இயேசு இந்த 3 பேரை மட்டும் ஏன் அழைத்து சென்றார் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. பல சிந்தனையாளர்கள், பல விவிலிய அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை, சிந்தனைகளை சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 3 பேரை கூட்டிட்டு போனாரு? அதில் ஒரு சிந்தனை மட்டும் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். பேதுரு எப்போதுமே முதலில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் போல, நம்பிக்கை இருப்பது போல காட்டிப்பார். ஆண்டவரே, நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணையிடும். இயேசு சொல்லுவார், வா. பேதுரும் கடல் மீது நடப்பார். தொடக்கத்தில் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனால் என்ன ஆச்சு? கடல் கொந்தளிப்பு, புயல் வந்த உடனே பேதுரு பயந்தார். அப்போது அவர் கடலுக்குள் மூழ்கினார். தொடக்கத்தில் இருந்த நம்பிக்கை இப்போ பேதுருக்கு இல்லை. ஏன்? புயல் காற்று வந்தோடனே இயேசுவை பார்க்காம புயலை பார்த்தாரு, கடலை பார்த்தாரு, உள்ளே போயிட்டாரு. நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. ஆண்டவரே, எங்கே போனாலும் போய் விட மாட்டேன். இயேசு 3 தடவை நான் சாக போகிறேன், என்னை காட்டி கொடுப்பாங்க. ஆண்டவரே, அதெல்லாம் நடக்காது, ஒருபோதும் நான் அப்படி விட்டுட மாட்டேன். ஆனால் என்ன ஆச்சு? இயேசு கைது செய்யப்பட்ட உடனே நீயும் அவனோடு இருந்தவன் தானே. பேதுரு என்ன சொல்றாரு? அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. அவன் யாரோ நான் யாரோ, அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த ஆளை நான் பார்த்ததே கிடையாது. 3 தடவை சொல்றார். ஆக தொடக்கத்தில் பேதுரு நம்பிக்கை உள்ளவர் போல இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகிற போது தன்னுடைய நம்பிக்கையிலே குறைந்து போகிறார். எனவே இந்த திரு அவை பேதுருவிடம் கொடுக்கப்பட இருக்கிறது. அவர்தான் இந்த திரு அவையினுடைய
முதல் திருத்தந்தையாக இருக்க போகிறார். எனவே அவருக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, நம்பிக்கையில் அவர் உறுதி அடைவதற்காக இந்த நிகழ்ச்சியை பேதுருக்கு காட்ட வேண்டும் என்று பேதுருவை அழைத்து சென்றதாக சொல்லுகிறார்கள். அப்போ மற்ற 2 பேர், இந்த 2 பேர் இயேசுவிடம் வருவாங்க. இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நீ அரியணையில் வருகிற போது உம்முடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அமர வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிடும். ஒரு இடத்துல அவங்க அம்மா வந்து கேட்கிற போல நமக்கு வாசகம் வரும், இன்னொரு இடத்துல அவங்களே கேட்கிற போல வாசகம் வரும். அப்போ இயேசு சொல்லுவார், நீங்கள் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியுதா? தந்தையினுடைய வலப்புறத்தில் யார் அமர்வது என்று நான் முடிவு செய்ய முடியாது. என் துன்ப கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீங்களா? அப்படியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ அவங்க பாருங்க, இயேசு ஒரு மன்னனாக, அரசனாக, பெரிய பதவியிலே அரண்மனையில் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருப்பார். உங்கள் 2 பக்கத்தில், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க என்று அவர்கள் இயேசுனுடைய பாடுகளை தெரியாமல், இயேசுனுடைய முடிவை தெரியாமல், அவர் ஏதோ மன்னனிடம் கேட்பது போல கேட்குறாங்க. அவங்களுக்கும் இயேசு யாருன்னு சொல்லி சரியா புரியல. எனவே இயேசு அவங்களுக்கும் கூட நான் யாரு, என்னுடைய இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்வதற்காக 2 பேர் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு விவிலிய அறிஞர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை. பிரியமானவர்களே, இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் சிந்தனை என்ன? இயேசு அந்த 3 பேரை அழைத்து செல்கிறார். அங்கே நடக்க போகிற அந்த நிகழ்வை இந்த 3 பேர் பார்க்க வேண்டும். ஏனென்றால் யூத சமூகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யார்கிட்டாவது சொல்லணும்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க 2 பேர் பக்கத்தில் இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அப்போ இந்த உருமாற்ற நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இயேசு கூட யார் இருக்கணும்? சாட்சிகள் இருக்க வேண்டும். 2 அல்லது 2க்கு மேலாக சாட்சிகள் இருக்க வேண்டும். எனவே இந்த 3 பேரை அழைத்து சென்றிருக்கலாம். இது ஒன்று. ஆக முதலில் 3 பேரோடு இயேசு செல்கிறார். சரி, மேலே போயிட்டாங்க. இப்போது இயேசு யார் கூட பேசின்னு இருக்கிறார்? யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்? இல்லை, நான் கூட தான் பேசுகிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்? இல்லை, மோயிசன் எலியாவோடு பேசுகிறார். இந்த மோயிசன் எலியாவோடு பேசுவதனுடைய அடையாளம் என்ன அர்த்தம்? மோயிசன் யூத மக்களுடைய நம்பிக்கையின்படி அவர்தான் யூத பைபிள், அவருடைய மறைநூல், அவருடைய விவிலியம், அதில் வரக்கூடிய முதல் 5 புத்தகங்களை மோயிசன் எழுதினார் என்று அவங்க நம்பினாங்க. நம்முடைய விவிலியத்தினுடைய முதல் 5 புத்தகங்களையும் கூட மோயிசன் எழுதினார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் விவிலிய அறிஞர்கள் அப்படி இருக்க முடியாது சொல்றாங்க. ஆனால் முதல் 5 புத்தகங்களை எழுதியது யாரு? மோயிசன். அது சட்ட புத்தகங்கள் என்று நாம் அழைக்கிறோம். அப்போ மோயிசன் எழுதிய 5 புத்தகங்கள். அதுக்கடுத்து வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் இறைவாக்கினர் எழுதிய புத்தகங்கள். நிறைய இறைவாக்கினர்கள், எலியா, எலிசா, பின்பாக எசாயா, எரேமியா, நிறைய இறைவாக்கின புத்தகங்கள் இருக்கு. ஆனால் எல்லா இறைவாக்கினர்களை விட மேலான முதன்மையான இறைவாக்கினர் யார்? எலியா. பெரிய இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிற எலியா. இப்ப எலியா எல்லா இறைவாக்கினுடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கிறார். அப்ப இந்த 2 பேர் கூட பேசுறது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடு இயேசுனுடைய வருகையை சொல்லக்கூடிய ஒரு பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு மட்டும் இருந்தால் இயேசுனுடைய வருகை பற்றி நமக்கு பெருசா தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு கடந்து புதிய ஏற்பாடு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் முழுமை அடைந்தது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிகழ்ந்தது. எனவே மோயிசன் எழுதிய சட்ட புத்தகமும் இறைவாக்கினர் எழுதிய புத்தகங்களும் இயேசுவில் நிறைவடைகின்றன என்பதுடைய அடையாளம் தான் இயேசு இறைவாக்கினரோடு மோயிசனோடு பேசினார் என்று அந்த 2 பேர்கிட்ட பேசினாங்க. அடுத்து இயேசுவோடு ஒருத்தர் பேசினார். இப்ப இயேசு 2 பேர் கூட பேசினாரு. அதுக்கு அடுத்து வருகிற போது
யாரோ ஒருவர் இயேசுவோடு ஒருத்தர் பேசினார். யாரு? பைபிள்ல வானதூதர். எங்க வந்தார் வானதூதர்? இன்னைக்கு நற்செய்தியில தந்தையான கடவுள் பேசுகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று பேசுகிறார். வானத்து வழியாக பேசுகிறார். பேசியது யார்? தந்தையான கடவுள் பேசிய என் அன்பார்ந்த மகன் இயேசு அப்படின்னு சொல்கிறார். இயேசு பேசுகிறார். அப்படி பேசுகிற போது கடைசியில் என்ன சொல்றார்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். கானாவு திருமணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு. அங்கே மரியாள் பணியாளர்களிடம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். பாருங்க, இங்கே இவருக்கு செவி சாயுங்கள். எங்க? இந்த தாபோர் மலையில கானாவு திருமணத்தில் இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த ரெண்டுத்தில் அடங்கி போகுது. ஒன்று, இயேசுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது. இவர் சொல்வதெல்லாம் இவருக்கு செவி சாயுங்கள், இவர் சொல்வதற்கு செவி சாயுங்கள். இன்னொன்று, இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். லிசன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டூ இட். ஆண்டுடைய வார்த்தை செவி சாய்ப்பது, ஆண்டுடைய வார்த்தையின்படி செயல்படுவது. நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை செவி சாய்ப்பவர்களாக மட்டும் இருந்துவிட்டால் என்ன பயன்? அப்படி செவி சாய்ப்பவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் மணல் மீது கட்டிய வீட்டுக்கு சமமானவர்கள். வயநாட்டில் பார்க்குறோம், பாறை மீது கட்டப்பட்ட வீடுகள் கூட போயிடுச்சு. பாறை மீது கட்டப்பட்ட வீடுகளும் போயிடுச்சு. அப்போ மணல் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? இறைவார்த்தை கேட்குறவங்க அப்படிதான். நம்முடைய இக்கட்டான துன்பமான சூழ்நிலை நம்ம உறுதியாக நிற்க முடியாது. கஷ்டமான சமயத்தில் கத்தோலிக்க வாழ்க்கை வாழ முடியாது. இக்கட்டான சமயத்தில் நம்ம இயேசு பின்பற்ற முடியாது. மணல் மீது இந்த வீடு போல நம்ம விசுவாசம் போயிடும், விசுவாசத்தை தடந்து போயிடும். ஆக இறைவார்த்தை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விட்டால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை பார்க்குறோம். முகம் தெரியுமா தெரியாதா? தெரியும். கண்ணாடி விட்டு விலகி போன உடனே நம்முடைய முகம் மறைஞ்சு போகும். இறைவார்த்தை கேட்கிறவர்கள் சற்று நேரம் கண்ணாடிக்கு முன்பு இருந்து தன்னுடைய முகத்தை பார்ப்பது போல் இருப்பவர்கள். கண்ணாடி விட்டு அகன்று போன உடனே அவருடைய முகம் அவர்களுக்கு தெரிவதில்லை. இது பைபிள் இருக்கக்கூடிய வசனம். ஏதோ ஃபாதர் கட்டுக்கதை கட்ட பைபிள் இருக்கக்கூடிய வசனம் இறை வார்த்தை பற்றி சொல்லுது. அப்போ நாம் இறை வார்த்தை கேட்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்தோம், கேட்டோம், பூசை முடிஞ்சுன்னா போனோம், பீச்சில் போய் காற்று வாங்கணும், எங்கேயோ போயிட்டு இட்லி தோசை சாப்பிட்டோம், முடிஞ்சிச்சு கதை. முதல் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்தவரே, அதுவல்ல கிறிஸ்து வாழ்க்கை. இன்னைக்கு இவருக்கு செவி சாயுங்கள், அதே சமயத்தில் இவர் சொல்வதெல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியா இருங்க, அன்பு செய்யுங்க, எல்லாருக்கும் விட்டு கொடுங்க, எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்கள், தூய்மையான வாழ்க்கை வாழுங்க, பாவம் செய்யாதீங்க, பாவத்தை தேடி போகாதீங்க, என் பிள்ளைகளாக இருங்கள். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். பல சமயத்தில் ஆண்டோடைய வார்த்தை செவி சாய்க்கல, ஆண்டவர் சொன்னதையும் நம்ம செய்வதில்லை. ஆனால் நாம் ஜெபிக்கிறோம். பெரியமானவர்களே, ஒருவேளை கடந்த மாதத்தில் ஆண்டவுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செஞ்சிருந்தா, ஆண்டவுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செஞ்சிருந்தா, ஆண்டோடைய இறை வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் போயிருந்தா, ஆண்டவர் சொன்னது ஒன்று ஆனால் நம்ம செய்கிறது இன்னொன்றா இருந்திருந்தா, ஆண்டுக்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை நம்புங்க, நான் இனிமே உங்கள் பிள்ளையாக இருப்போம், உங்கள் மகனாக இருப்பேன், உங்களுடைய மகளாக இருப்பேன். எழுந்து நின்று ஆண்டவரிடம் சொல்லுவோம், தந்தையே, இயேசுவே, ஆண்டவரே எங்களை நம்புங்கப்பா, நான் உங்கள் மகளாக இருப்போம். பாடுவோம். உம்மை பாடாத
இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உனக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உனக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. மீண்டுமாய் உம்மை பாடாத சேர்ந்து ஆண்டவரை பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லாம் சேர்ந்து உம்மை பாடாத நாட்களும். கரவை தட்டி உற்சாகமாய் உம்மை ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொறுப்பனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத. துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடாத நாட்களும் இல்லையே. உற்சாகமாய் உம்மை தேடாத ஆண்டவரை பாடுவோம். இயேசுவை பாடுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம். என்னை ஆசீர்வதியும். நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம், ஆண்டவரை நாடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரால் கைவிடப்படுவதில்லை. திக்கற்றவர்களாய் இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உடனிருப்பும் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களோடு இருக்க போகிறது. ஆண்டவர் திக்கற்றவருடைய அருகாமையிலே ஆண்டவர் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாக இந்த தேவன் உங்களோடு இருக்க போகிறார். இந்த தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகிறார், உங்களுடைய பயணத்தில் இருக்க போகிறார், உங்களுடைய பணி வாழ்க்கையில் இருக்க போகிறார்.
நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இருக்க போகிறார். உடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் இருக்க போகிறார். இது ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஒருபோதும் நாம் வீண் போக மாட்டோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதுமாக எந்த சாத்தானும், எந்த தொல்லையும், எந்த அழகையும், எந்த பசாசும், எந்த கட்டுகளும் உங்களை அணுகாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆண்டு உங்களை உயர்த்த போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண போறீங்க. இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவருடைய கிருபையை பார்க்க போறீங்க. இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவருடைய பலனை நீங்கள் பெற போகிறீர்கள். இது ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வருகிறார். ஆண்டவர் தேவன் நம்முடைய மத்தியிலே வருகிறார். ஆண்டவர் பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக என்னை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதுமாக என்னோடு இருங்க. இந்த மாதம் முழுவதுமாக நான் செய்யக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு வெற்றியை தாங்க. இந்த மாதம் முழுவதுமாக என் கண்ணீர், கவலை, துன்பம் ஏதோ என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் இந்த மாதத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். நன்றி இயேசுவே. இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இயேசு தொட்டால் போதும், இயேசுடைய வார்த்தை போதும். இங்கே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கிருபை வரப்போகிற நேரம், ஆண்டவருடைய ஆசீர் வருகிற நேரம். சுகம் கொடுக்கக்கூடிய கடவுள், நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுள், நம்முடைய நோய்களை சுகமாக்கக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை என்னை தொடும் ஆண்டவரே, ஆண்டவரை என்னுடைய நோய்கள் நீங்க வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் இதோ நற்கனை கோபுரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உயர்ந்த இடத்தில் இருந்து நம்மை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்போம், நம்முடைய கஷ்டங்களை எடுத்து வைப்போம், நம்முடைய பிரச்சனையை எடுத்து வைத்து ஆண்டவரே என்னை தொடும், என் குடும்பத்தை தொடும், என் பிள்ளைகளை தொடும் என்று சொல்லி பாடுவோம். கேட்க செய்வீரே, இயேசுவே நீ தொட்டால்
சுகமாய் மாறும். என் உடலெல்லாம் அற்புதம் காணும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆசீர்வாதத்தை பெறும் நேரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.